நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் செக்மெண்ட் வந்திருக்கேன். லஞ்ச் செக்மெண்ட்டில் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டி மேனுக்கு தான் வந்திருக்கேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டின்னர் செக்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரி, துறைப்பாக்கம்ல வரும்போது நம்ம எல்லாமே அன்பிளான்டாக தானே பண்ணுவோம். பட் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பர்சன், இந்த கன்சர்ன் பர்சன் அவர் வந்து இல்லை. ஸோ அவரோட ப்ரோ நந்தகுமார் தான் இருக்கார். ஸோ நந்தகுமார் அவரை மீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்னென்ன லஞ்சில் அவைலபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு ஸோ நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் அவங்க ரிவ்யூ கேட்டுட்டு அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீஸ்டிங் போகலாம். வெல்கம் டு ட்ராவல். ஹாய் ப்ரோ, என் பேர் சுரேஷ். சொல்லுங்க, இங்க இருக்கிற ரோட்டி மேனுக்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? நான் ரெகுலராக ஒரு 6 மந்த்தாக வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. அண்ட் இங்க வந்து லஞ்ச் போறீங்களா டின்னர் வரீங்களா? லஞ்ச் மட்டும் தான் ப்ரோ. ஆக்சுவலாக எப்படிங்க லஞ்ச் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ட் நீங்க வந்து இந்த லஞ்சுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கணும், ஸ்கேல் ஆஃப் 1 எவ்வளவு கொடுப்பீங்க? 1 ஓகே, 10 எக்ஸலென்ட். அவுட் ஆஃப் 10 கேட்குறீங்களா? அவுட் ஆஃப் 10னா 9.5 கொடுப்பேன். சங்கர். அண்ட் சொல்லுங்க, நீங்க வந்து இங்க ரோட்டி மேனுக்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? நானும் ஒரு 6 மந்த்ஸாக வந்துட்டு இருக்கேன். 6 மாசம் வந்துருக்கீங்க. நீங்க லஞ்ச் வரீங்களா டின்னர் வரீங்களா? எப்பவுமே லஞ்ச் தான். ஓகே. அண்ட் நீங்க லஞ்ச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். அண்ட் நீங்க லஞ்ச்ல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன சொல்லுவீங்க? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். அண்ட் நீங்க ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 1 to 10. 1 ஓகே, 10 வெரி குட். 9. அண்ட் இங்க இருக்கிற நம்ம தரப்பு ரோட்டி மேனுக்கு லஞ்சுக்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 மந்த்தாக வந்துருக்கேன். அண்ட் ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? லஞ்ச் எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸு நல்லா இருக்கும் இங்கே. ஓகே. அண்ட் உங்களோட ஃபேவரட் ரைஸ் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபி ரைஸ். கோபி ரைஸ். அண்ட் 1 to 10 ஸ்கோரிங் பண்ணனும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 1 ஓகே, 10 எக்ஸலென்ட். 9 கொடுப்போம். பேர் நிர்மல். அண்ட் நான் சொல்லுங்க, எங்க இருக்கிற ரோட்டி மேனுக்கு எவ்வளவு வந்துட்டீங்க? நான் ஒரு 2 மந்த்ஸாக வந்துட்டு 2 months வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு லஞ்ச் வந்திருக்கீங்க. என்ன ட்ரை பண்ணி பார்த்தீங்க? நான் மீல்ஸ் ட்ரை பண்ணேன். மீல்ஸ் வந்து ரொம்ப நார்மல், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த இடத்துல லைக் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மீல்ஸ். ஏன் நான் இங்கே மேக்ஸிமம் வந்து ரொட்டி சாப்பிடுவேன். ரொட்டிக்கு சன்னா மசாலா கொடுப்பேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். 50 rupees தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 4 பீஸ் தருவாங்க. ஓகே. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சாம்பார் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் ரைஸும் சூப்பராக இருக்கும். சாம்பார் ரைஸ், வெரைட்டி ரைஸ் மொத்தம் நல்லா இருக்கும். வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அண்ட் அவுட் ஆஃப் 1 to 10 what will be your rating? 1 ஓகே, 10 is good. நான் 8.5, 9. நல்லா இருக்கா சார்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப ஹாப்பியாக நேரில் இன்னைக்கு துறைப்பாக்கம்ல இருக்கிற ரோட்டி மேனுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமார் ப்ரோ இருக்காரு. அண்ட் ப்ரோ, இங்கே உங்களோட அண்ணன் அவர் கொஞ்சம் இன்னொரு அவுட்லெட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் சார். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் செக்மெண்ட் வந்திருக்கேன். ஓகே. சொல்லுங்க, இங்கே வந்து நமக்கு லஞ்ச் வந்து என்னென்னலாம் போட்டுட்டு இருக்கீங்க? லஞ்சு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வந்துடும் சார். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட ஸ்பெஷல் வந்துட்டு புதினா ரைஸ் இருக்குது, கேர்ட் ரைஸு, சாம்பார் ரைஸு, மஷ்ரூம் ரைஸு, தென் வெஜ் மீல்ஸு, சப்பாத்தி, பரோட்டா, ஓகே, ஸ்பெஷல் சப்பாத்தி. அண்ட் வெஜ் மீல்ஸ்ல என்னெல்லாம் வரும்? வெஜ் மீல்ஸில் சாம்பார் வரும், காரக்குழம்பு வரும், பொரியல், கூட்டு, ரசம், மோர், அந்த மாதிரி எல்லாமே வரும். இதோட ரேட் எவ்வளோ ஆகுது? வெஜ் மீல்ஸ் வந்து ஒரு பிளேட் 100 rupees வரும். ஃபுல் மீல்ஸ் 100 rupees வரும். ஃபுல் மீல்ஸ் மினி மீல்ஸ் இருக்குங்களா? மினி மீல்ஸ் இருக்குது சார். மீல்ஸ் எவ்வளோ ஆகுது? மினி மீல்ஸ் வந்து 90 rupees, டைனிங் ஃபார் 90 rupees ஆகுது சார். ஓகே. அண்ட் இப்போ ஆன்லைன் ஆர்டர்லாம் இருக்குமா? ஆன்லைன் ஆர்டர் இருக்குது சார். ஆன்லைன் ஆர்டர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குது சார். ஒரு நாளைக்கு தோராயமாக வந்து எவ்வளோ வாக்கின்ஸ் வருது? மேபி லஞ்ச் மட்டும் ஒரு 150 கஸ்டமர்ஸ் அபவ் வருது சார். டைனிங் ப்ளஸ் டைனிங். டைனிங். வெரி நைஸ். அண்ட் நீங்கள் செய்கிற அந்த மீல்ஸ் எல்லாம் வந்து எப்படி, இந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம ஹோம்மேட் தான் சார். நம்ம இங்கேயே ரெடி பண்ணுறது தான் எல்லாமே. எதுவும் வெளியே அவுட் சைட் பேக்கெட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. எனக்காக வந்து நான் உங்களோட வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சார். அது கூட வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ண என்ன சொல்லுவீங்க? சார் இன்றைக்கி ஸ்பெஷலாக போட்டு புதினா ரைஸ் ட்ரை பண்ணுங்கள் சார். புதினா ரைஸ். அண்ட் இது சாப்பிட்டு கஸ்டமர் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க? எல்லா விதம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா ஒரு ஹோம்மேட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோங்களோ அதே ஃபீல் தான் சார். 15 மெம்பர்ஸ்னு எடுத்துகிட்டு இருக்கோம் சார். ஆல்ரெடி நம்ம தரமணியில் ஒரு ஐடி கம்பெனி, சோழிங்கநல்லூரில் 2-3 ஐடி கம்பெனிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம டோர் டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேறு ஏதோ நெக்ஸ்ட் ஏதோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் நம்பரில் கால் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பிஸி டைம் கஸ்டமர்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் நம்ம ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ சொல்லிடுங்க சார். செம்ம பிஸியாக இருக்குது. எனக்கு வந்து வந்துருச்சு வந்து அவர் சொன்னது. இதுதான் வந்து மீல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் ரைஸ் ஆஃப் தி புதினா ரைஸு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு, உருளைக்கிழங்கு கறி, வெஜ் குருமா, பிக்கலு, இது கூட ஒயிட் ரைஸு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அது வந்து ஒரு வாழை மேலே வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே அப்படி எட்டி பார்த்தோன்னா மோர் அண்ட் ரசம், சாம்பார், இது சாம்பார், இந்த காரக்குழம்பு. சாப்பிடுவோமா?
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம்ல இருக்கிற ரோட்டி மேனுக்கு தான் லஞ்ச் செக்மெண்ட் வந்திருக்கேன். செம்ம டைட்டாக போயிட்டுருக்கு, ஃபுல்லாக ஜாம் பேக்டு. பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நான் உங்களுக்கு மெனுவை காமிச்சிட்டேன். நான் ஃபுல்லாக இந்த இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எண்டிங்கில் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஒன்றா சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறதோட எண்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக முதல்ல வந்து உங்களோட சப்பாத்தியோட குருமா ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், ஒர்த்து தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வித் உங்கள் உருளைக்கிழங்கு கறி கொடுத்துருந்தாங்க, அது கூட ட்ரை பண்ணேன், டேஸ்ட் நல்லா இருந்தது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வித் கூட்டு கொடுத்துருந்தாங்க. கூட்டு வந்து நார்மலாக இந்த யூஷுவல் சவுத் இந்தியன் மாதிரி இல்லாமல் நார்த் இந்தியன் மாதிரி இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காரக்குழம்பு இவங்களோட சிப்ஸோட ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வந்து வேறு லெவலு. ஃபைனலாக வந்து இவங்க மோர் கொடுத்துருந்தாங்க. மோரும் வித் பிக்கல் அல்டிமேட். அதாச்சும் நான் சாப்பிட்ட இந்த மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான். வர்த்தான்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் இல்லை, டபுள் இல்லை, ட்ரிபிள் த டைம் வர்த்துட்டு. அண்ட் ஃபைனலாக வந்து வெரைட்டி ரைஸ் ஃபார் த டேன்னு சொல்லி புதினா ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதை ட்ரை பண்ண அது புது ரகமாக இருக்குது, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத புதினா ரைஸாக. அண்ட் நீங்கள் வந்து துறைப்பாக்கம்ல இருந்தீங்கன்னா எங்கேயாவது வந்து வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் மீல்ஸ் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம துறைப்பாக்கம்ல இருக்கிற ரோட்டி மேனை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இங்கே வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இவங்க லொக்கேஷன் எங்கே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துடும். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எப்போ நீங்கள் இங்கே வந்தீங்களோ இவங்க லஞ்ச் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இல்லைனா என்ன வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷன் கீழே சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். See you all in the next video. This is உங்கள் நண்பன் கார்த்திக் signing off. Take care. Bye.